சாமுவேல் 18:16. 1 சாமுவேல் 18:16. அவர் என்னில் ஒருவனாய் இருக்கிறார். கவனிங்கள், என்னில் ஒருவராய், எங்கேயோ அல்ல, என்னில் ஒருவராய். அந்த வார்த்தையை படிக்கிறேன். 1 சாமுவேல் 18:16. அந்த வார்த்தை, இஸ்ரவேலர் எல்லாரும் யூதா ஜனங்களும் யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். ஆங்கிலத்தில் இஸ் ஒன் ஆஃப் அஸ், போக்கும் வரத்துமாயிருந்தான். அந்த வார்த்தை அழகான வார்த்தை. இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் யாவரும் தாவீதை நேசித்தார்கள். அவனுடைய அதிகாரத்தினால் அல்ல, not because his power, not because of his authority, not அவனுடைய வல்லமையினால் அல்ல, அதிகாரத்தால் அல்ல, மேன்மையான அல்ல, ராஜ்யத்தால் அல்ல. அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். ஆங்கிலத்தில் he was one of, நம்மில் ஒருவரை போல. இவர்தான் ஆண்டவர். இன்னைக்கு நம்மில் ஒருவரை நிறைய பேர் இல்லை. அவர்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்களேன், இந்த அரசியல்வாதிகள், கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், அன்றைக்கு நம்மில் ஒருவராக இருந்தார்கள். வீட்டுக்கு வர்றது என்ன, புகைப்படம் எடுக்கிறது என்ன, அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ, நம்மில் ஒருவராய். ஆனால் நிலை வந்த போது, பதவி வந்த போது அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. அவர்கள் எட்ட முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கிறார்கள். பார்க்கவே முடியவில்லை. அப்படியே பார்த்தாலும் பார்க்காதது போல சுத்தி அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள். இவரோ நம்மில் ஒருவராய். அந்த வார்த்தை போட்டிருக்குது, அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஏன் அவரை அன்பு கூற வேண்டும்? ரோமர் 8:28. அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். வசனம் எல்லாம் தெரியும். ஆனால் கருத்து என்னவென்றால், அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு good things in bad time, bad things எல்லாமே நடக்கும். good things in bad time, தீமையான நேரங்களிலே நன்மைகளாய் மாற்றுவார். உலகத்தின் பார்வையில பேட், ஆனால் தேவனுடைய பார்வை குட். வசனம் சொல்லுகிறது, அதாவது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், the reason why you should love the Lord, எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற